அண்மைச் செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் மாற்று சமூக இளைஞர்களால் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் உயிரிழந்த தமிழரசன் என்ற இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நெமிலி பேருந்து நிலையத்தில் பாமகவினர், நெல்வாய் கிராமத்தினர் இணைந்து தற்போது இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட இளைஞர் தமிழரசன் குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டம் காரணமாக நெமிலி பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பதற்றமடைந்து அந்த இடம் காணப்படுகிறது. மாற்று சமூக இளைஞர்களால் தீ வைக்கப்பட்ட மற்றொரு இளைஞருக்கு சென்னையில் தொடர்ந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் மாற்று சமூக இளைஞர்களால் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மேடம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் சூர்யா என்கிற தமிழரசன். இவரது நண்பர் விஜய கணபதி. இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திருமால்பூரை சேர்ந்த பிரேம் என்பவர் வழியாக வந்துள்ளார். அவர்களுக்கு இருவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் அப்பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அப்பொழுது பிரேம் என்பவர் பெட்ரோல் ஊற்றி தமிழரசன் மற்றும் விஜய கணபதியை கொளுத்தியுள்ளார். இதில் தமிழரசன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இறந்தார். இறந்தவர் உடலை பெற மறுத்து அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து 2 தினங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இறந்தவர் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிதி உதவியும் ஒருவருக்கு அரசு பணியை வழங்க வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு நிதி உதவி மற்றும் பணி வழங்கும் பட்சத்தில் மட்டுமே சடலத்தை பெறுவோம் என்று கூறி நெமிலி பேருந்து நிலையத்தில் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு வருவாய்த்துறையினர் இறந்த தமிழரசனுடைய குடும்பத்தினரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.